ஆண்டவரை இந்த கால வேளையில நாம் உடம்போடு கூட ஆராதிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை நாம் துதிக்கிறோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தருக்கு பிறவாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆராய்ச்சி சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக துதித்து மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த புதிய வருடத்திலும் 19ஆம் தேதியில 3வது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இது அவருடைய தயவு, இது அவருடைய இரக்கம், இது அவருடைய பராமரிப்பு. நீங்களும் நானும் விரும்பி இங்க அவருடைய கர்த்தரே இதோடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறும்படியாக உங்களை என்னை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாயினும் மேலாக நம்மளை அன்பு வைத்திருக்கிறவர். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தார். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் சொல்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறவாதவர். கர்த்தரோ மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மாறாதவராயிருந்து மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற சேனைகளின் கர்த்தரை நாம் துதித்து நாம் ஆராதிக்க இருக்கிறோம். தாயின் மேலாய் அன்பு வைத்திருக்கிற அந்த ஆண்டவரை நமக்கு ஒரு தகப்பன் மேலாய் இறக்க செய்கிற அந்த தெய்வத்தை நான் மறவாமல் பாடுவேன் என்று சொல்லி நம்மிடத்தில் ஆரம்பத்தில் கூட நாம் எத்தனையோ நேரம் அவரை மறந்து விட்டோம். கர்த்தரோ நம்மை மறவாத உண்மை தெய்வமாக இருக்கிறார். நம்மை மறவாத உண்மை தெய்வமாக இருக்கிறார். அப்படி நாமும் உண்மை. அவர் நம்முடைய உண்மையை விட்டு கொஞ்சமும் விசகாத ஒரு தேவனாக இருக்கிறார். உண்மையை விட்டு கொஞ்சமும் மாறாத ஆண்டவராக இருக்கிறார். அந்த தேவன் இந்த நாடு மத்தியிலே அவர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. அவர் மகிமைப்படுவாராக. அந்த ஆண்டு நோக்கி நாம் பாடுவோமா? அல்லேலூயா. மறவேன், மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை என்று விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன். நம்முடைய பெற்றார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் நம்மை விசாரிக்க அவர்கள் மறந்து போகலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். என் மகனே, என் மகளே என்று சொல்லி பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் இன்றைக்கும் நல்லவராக இருக்கிறார். அவர் என்றைக்கும் நல்லவராக இருக்கிறார். அவர் மாறினாத மாநேசராக இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை சுமந்து காத்த தேவனே, உள்ளங்களை என்னை வாழ்ந்து உங்கள் கண்மணி போல் என்னை காத்தீரே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை சுமந்து காத்த தேவனே. எல்லாரும் உள்ளங்களை
விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நம்மை விசாரிக்க இன்னைக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஏன் பெற்றோர் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை சாப்பிட்டாயா, சுகமா இருக்கிறீர்களா, நன்றா இருக்கிறீர்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்பதற்கு ஆள் இல்லை. நாம் செய்கிற காரியங்களை உற்சாகப்படுத்த, அபிஷேகம் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கலாம். அதனுடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. சொந்த கடனாலே துரத்தப்பட்ட ஆகாரை அந்த வனாந்தரத்தில் விசாரித்த ஆண்டவர் ஆகாரே என்று சொல்லி கூப்பிட்டு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு பெயரிடக்கூடிய விதத்துல கர்த்தர் வனாந்தரத்துல ஆகாரை பார்த்தார். பிள்ளைகளால் குரலை கேட்டு அந்த வனாந்தரத்தில் தண்ணீரை கொடுத்தார். இந்த காலவெளியில ஆண்டவர் சமுத்திரம் இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் காண்கிறார். அவருடைய கண்கள் காட்டத்தி மரத்தில் இருந்த சகைவை நோக்கி பார்த்தது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இதோ அறியபடி அந்த காட்டத்தி மரத்தில் இருந்த சகைவை நோக்கி பார்த்த கண்கள், சகைவை சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் அவர் நம்மை விசாரித்து அழைத்து நம்மோடு கூட தங்குகிற ஆண்டவர். இவர் பாவிகளோடு கூட போனார், பாவி வீட்டில் போய் தங்கினார் என்றெல்லாம் அவரை ஏசினார்கள், திட்டினார்கள். ஆனால் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. பாவிலும் பிரதான பாவியாக இருக்கிற அகால பாவியாக என்னை தேடி வந்தார், இதோ என்னுடைய பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவது போல இதோ உங்களை என்னை கூட ஆண்டவர் மன்னித்து அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கிற ஆண்டவர் இதோ நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆம், உன் தகப்பன் உன் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சொல்லியிருக்கிறவர். சிறியானவள் தன் கற்பத்தை பிள்ளைக்கிறங்க அவள் தன் பாலகரை மறப்பாள், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை விசாரிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த காலங்களில அவருடைய விசாரணை இதோ அவர் நம்மை விசாரிக்கிற விசாரணை நம்முடைய உள்ளங்களை கொடுத்து எரிய செய்ய வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் எப்போது நல்லவராக இருக்கிறார். நாம் தான் எத்தனையோ நேரம் மாறிவிட்டோம். சொல்லணுமாக நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மையில நிறைவாய் இருந்து கொண்டிருக்கிறார். நம்மையில எப்பொழுது நிறைவாய் இருந்து கொண்டிருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொன்னார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நினைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்முடைய உண்மையை உங்களுக்காக எனக்காக காக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலவெளியில சொன்ன வார்த்தைகளை காப்பதற்கு மனிதர்கள் மறந்து போகலாம். வேண்டுமென்றே இதோ எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன், அல்லது நீ அப்படி சொல்லலேன்னு சொல்லி நம்முடைய வார்த்தைகளை அசட்டைப்படலாம். நம்மை இதோ அவர்கள் வெறுத்து தள்ளலாம். ஆனால் கர்த்தரோ மாறாதவராக இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் 24 மூப்பர்களால் போற்றப்படுகிற, ஆராதிக்கப்படுகிற ஆராதிக்குரிய அந்த தேவனை இந்த காலையில் நாம் உங்களோடு ஆராதிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் இதோமை ஆராதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பரிசுத்தரே, ஆராதனைக்கு உரியவரே, இதோ எங்களை ஆசீர்வதிப்பவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே, எங்களை ரட்சிக்கிறவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் உள்ளன்போடு கூட ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன்.
நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, பரிசுத்தர். எல்லாம் சேர்ந்து கர்த்தர் செய்கிறார். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி போற்றப்படுகிற தேவனே, என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்தர், சேர்ந்து
4 24 வசனத்தை வாசிங்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின முதல் நிருபம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், நம்முடைய ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த நற்கிரியைகளின் வழியாகவும் கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய வயதான காலங்களிலே பிலிப்பு பட்டணத்திலிருந்த சிறையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகிறார், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். அல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் உங்களில் ஆண்டவர் அநேக நற்கிரியைகளை தொடங்கி இருக்கலாம். அநேக திட்டங்களை, உடன்படிக்கைகளை தேவனோடு கூட நீங்கள் முன்னெடுத்து வைத்து நீங்கள் உங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கலாம். மேற்கத்திய நாடுகள் என்று அழைக்கப்படுகிற அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலே புதிய வருடத்தின் 2வது வெள்ளிக்கிழமையில் எடுத்த தீர்மானங்களை நம்ம எப்படி விட்டு விலகுவது என்று சொல்லி அதை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவார்களாம். அல்லேலூயா. எடுத்த தீர்மானங்களை எப்படி விட்டு விலகுவது என்று சொல்லி அவர்கள் அவ்விதமாக கூடி 2வது வெள்ளிக்கிழமையில் அப்படியாய் அவர்கள் அதை ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவார்களாம். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்குகிறவராக இருக்கிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த காரியத்தை நம்மிலே தொடங்குகிறவர். அவருடைய வருகை பரியந்தம், அவருடைய 2ஆம் வருகை பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி சிறையில் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு விருப்பங்களும் ஒவ்வொரு செய்கைகளும் நீங்களும் நானும் விரும்பி செய்கிற காரியம் அல்ல. வசனம் சொல்கிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அந்த விருப்பத்தையும் அந்த செய்கையும் நம்மிலே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும் தேவனுக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் மனிதனுக்கு செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒவ்வொரு நற்கிரியைகளையும் நீங்களும் நானும் செய்ய நம்முடைய பரந்த மனசு காரணம் அல்ல, தேவனுடைய தயவுள்ள சித்தமே காரணம் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்கிறது. ஒருவர் ஒரு திறந்த மனதோடு ஏழை எளியவர்களாக கவனிக்கிறான்னு சொன்னால் அவரை இவர் ஏழைகளின் என ஏழைகளுக்கு இறங்குகிறவர், பொன்மலை செம்மல் என்றெல்லாம்
அவருக்கு என்ன பண்றோம்? பெயர்களை வைக்கிறோம். அவர்களை நாம் எப்பொழுதும் போற்றி உயர்த்தி சொல்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணத்தை, விருப்பத்தை, செய்கையை நமக்குள்ள உண்டாக்குறவரே ஆண்டவர் தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் தேவனுக்குரிய காரியத்திலும் மனிதனுக்கு உரிய காரியத்திலும் நமக்கு இருக்க வேண்டிய நற்கிரியைகள் சிலவற்றை வேகமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி நாமத்தை பிரசாப்படுத்தக்கூடிய நற்கிரியைகளை நாம் எந்த இடத்துல செய்தாலும் கர்த்தர் நம்மிடத்துல வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அங்கே யோசபாத் ராஜா அவருடைய அந்த சேனை, குறிப்பாக பாடல் குழுவினர் எல்லோரையும் நிறுத்தி அவன் என்ன பண்ணுகிறான்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்துக்கு எதிராக அங்கே துதிக்கிற ஒரு கூட்டத்தை, கொயரை, பாடல் குழுவை சண்டைக்கு போகிற போது அவன் முன்னே நிறுத்துகிறான் இந்த 3 குழுக்களுக்கு எதிராக. அப்பொழுது நடந்த காரியத்தை தான் இந்த 22ஆம் வசனம் சொல்கிறது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாயும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இந்த 3 கூட்டத்தினர் இந்த யோசபாத்துக்கு எதிராக, யூத ராஜ்யத்துக்கு எதிராக வருகிறார்கள். ஐயோ, என்ன செய்வது என்று சொல்லி இந்த யோசபாத் கலங்குகிறார். 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதை ஒரு ஜெபமாகவே அவர் ஏறெடுக்கிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க, இப்பொழுது இதோ அவர் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். இதோ எங்கள் தேசத்திலிருந்து துரத்திவிட வருகிறார்கள். அதற்காக 3 பேர் ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கு எதிராக வரணும் அப்படின்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய கூட்டத்தையே சாத்தான் அவர் அனுப்புவார். அதே போலத்தான் இங்கே இந்த 3 கூட்டத்தாரை யூத தேசத்துக்கு எதிராக அனுப்புகிறார். அப்பொழுதுதான் யோசபாத் இப்படி ஜெபிக்கிறார். 12ஆம் வசனத்துல, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லப்பா. இதோ ஒரு பெருங்கூட்டமா வந்திருக்காங்க, இவங்களுக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல. எப்பா, எங்களுக்கு பலமும் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராகி நம்முடைய ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட நெருக்கங்கள் மத்தியில நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நெருங்கி வந்து விசாரிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய கண்களை ஏறெடுப்போம் என்று நாம் பாடுகிறோமே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். 123ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அங்கே வசனம் சொல்கிறது, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறங்க செய்ய மட்டும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டி எனக்கு என்ன தரப்போகிறார்கள், நான் வேலை செய்யிருக்கேன், எனக்கு என்ன தரப்போகிறான்னு சொல்லி அப்படியே கரங்களை தான் பார்க்கும். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ நமக்கு இறக்க செய்கிற ஆண்டவர் இறங்கு மட்டும் நம்முடைய கண்கள் அவருடைய கரத்தை அல்ல, எதை பார்க்கணுமா? அவருடைய கண்களையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும்.
அவருடைய கண்களையே நோக்கி பார்க்க வேண்டும். ஆகாரை வனாந்திரத்தில் கண்ட கண்கள் கர்த்தருடைய கண்கள், காட்டத்தி மரத்தில் இருந்த சகைவை கண்ட கண்கள் கர்த்தருடைய கண்கள், அவரை கூப்பிட்ட ஒவ்வொருவரை கண்ட கண்கள், இதோ அந்த பர்திமேயை கண்ட கண்கள் கர்த்தருடைய கண்கள். அவன் பார்க்கும்படி கிருபை செய்தவர். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீயை கண்ட கண்கள் கர்த்தருடைய கண்கள். நீ வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன கர்த்தருடைய கண்கள். அவருடைய கண்கள் நெருக்கத்தின் மத்தியில நமக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக எங்களுக்கு நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லி இந்த யோசபாத் ராஜா அவன் ஆண்டவரை நோக்கி கதர்ன சூழல்ல அங்கே தீர்க்கதரிசி யகாசியலை கொண்டு கர்த்தர் 15ஆம் வசனத்துல இப்படி சொல்லுகிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இதோ இந்த 3 ராஜாக்கள் 3 குழுவினர் உங்களுக்கு எதிராக வருகிறார்களே, இந்த யுத்தத்தில் அவர்கள் உனக்கு எதிராக வரல யோசபாத்தே, எனக்கு எதிராக வந்தார்கள். ஆகையால இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்காக நின்றார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இங்கே யோசபாத் சண்டைக்கு ராணுவ வீரர்களையும் பட்டயத்தை வீட்டியை தூக்கி கொண்டு நிற்பவர்களை முன்னே நிறுத்தாமல் பாடர் குழுவை என்ன பண்றார்? முன்னே நிறுத்துகிறார். பாடர் குழுவை அங்கே முன்னே நிறுத்தி அங்கே நான் வாசித்த அந்த 2 நாளாகமம் 20-22 அவர்கள் துதி செய்ய தொடங்கின பொழுது அங்கே எதிராளிகள் தங்களுக்குள் என்ன பண்ணாங்க? வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. பென்மான்ஸ் பாடல்ல நாம் இப்படி பாடுகிறோம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தனரே. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தனரே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. கர்த்தரை துதி செய்யும் போது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கின பொழுது, துதி என்கிற நற்கிரியை வெளிப்படுத்தின போது கர்த்தர் அந்த யுத்தத்தை தன்னுடைய யுத்தமாக எடுத்துக்கொண்டு எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இந்த 2025ஆம் ஆண்டுல அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்களும் யோசபாத் ராஜாவை போல நெருக்கத்தில் வைக்கப்படலாம். பலவிதமான கஷ்டங்கள் போராட்டத்தை மத்தியில் வைக்கப்படும் போது கர்த்தரை துதிக்கிற அந்த துதியை நீங்கள் சத்தமாய் உயர்த்தும் பொழுது, அவரை துதித்து பாடி தேவாதி தேவனுக்கு உங்களுடைய நற்கிரியையை அந்த துதியின் சத்தத்தின் வழியாய் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் இதோ அந்த யுத்தத்தை தன்னுடைய யுத்தமாக எடுத்துக்கொண்டு எதிரிகளை வீழ்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். முதல் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளிலே பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம்
16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். அல்லேலூயா. முதலாம் மாதம் முதல் தேதி 8ஆம் தேதி 16ஆம் தேதி என்று வருகிறது. நாம் முதல் மாதம் 3வது வாரம் 19ஆம் தேதியில இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே எசேக்கியா சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள், ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆலயத்தை குறித்த அக்கறை இந்த எசேக்கியா ராஜாவிடத்தில் இருக்கிறது. 29 ஆண்டுகள் அவன் அந்த ஆலயத்தை முக்கியப்படுத்தினான் தன்னுடைய அரசாட்சி நாட்கள்ல. வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு ஆராதனை வேளையில அந்த பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அங்கே எசேக்கியா ராஜா தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். தேவாலயத்தில் இருந்த அசுசிகளை எல்லாம் வெளியெடுத்து அவர் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தினார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆலயத்தில் வந்திருப்பது இங்கே எங்கேயாவது ஒற்று இருக்கிறதா அழுக்கு இருக்கிறதா அதை துடைக்கும்படியாக அல்ல. நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் வரும்போது நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த கட்டடம் ஒரு ஆலயம் அல்ல, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அதான் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். We are the temple of God என்று சொல்லி வேதம் இங்கே தெளிவாக சொல்கிறது. பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்தமாக்க இந்த புதிய வருடத்தின் ஆரம்ப நாட்கள்ல நாம் எவ்வளவு தூரம் அக்கறையோடு கூட இருக்கிறோம். எசேக்கியா ராஜா அவன் ஆளுகைக்கு வந்தவுடனே தேவாலயத்தை அவன் சுத்திகரிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். ஆம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது ஒரு நற்கிரியையாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டின் ஆரம்ப நாட்களில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி நாம் ஆண்டவரை கூப்பிடுகிற எந்த ஸ்தானமாய் இருந்தாலும் அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நான் 30ஆம் அதிகாரம் 26 27 வசனத்தில் இப்படி ஆலயத்தை எசேக்கியா ராஜா பரிசுத்தம் பண்ண நிமித்தமாக நடந்த காரியம் என்ன என்று சொல்லி அங்க வேதம் சொல்கிறது. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் நாட்கள்ல முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. அடுத்த வசனம், லேவியரான ஆசாரியர்கள் எழும்பி நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டியது. அல்லேலூயா. இப்படி அந்த ஆலயத்தை சுத்திகரித்த நிமித்தமாக சாலமோன் நாட்கள்ல இல்லாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த எசேக்கியா நாட்களில் தந்தார். லேவியரான ஆசாரியர் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய அந்த சத்தம் கேட்டு அவருடைய விண்ணப்பம் என்ன படிச்சா ஆண்டுடைய பரிசுத்த வாசனமாகிய பரலோகம் வந்து எட்டியது. இந்த 2025 நீங்களும் நானும் ஆண்டுடைய சமுத்திரமை பரிசுத்தப்படுத்தி நாம் அவரை ஆராதிக்கிற, நாம் அவரை கூப்பிடுகிற இதோ அந்த சத்தம் ஆண்டுடைய சமூகமாகிய பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் சென்று அது நமக்கு ஆசீர்வாதம் மாற வேண்டும். இங்கே இருந்து ஊழியர்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையில மாறி அது பரலோகம் வரை எட்டி சென்று அது பதிலாக நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு நாம் எவ்வளவு தூரம் ஆலயத்து வரும்போது பயபக்தியோடு வருகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவாலயத்துக்கு வரும்பொழுது உன் நடையை காத்துக்கொள். எவ்வளவு தூரம் இங்கே வந்து ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டு நாம் வேடிக்கை செய்து கொண்டு நாம் இருந்தால் இந்த ஆலயத்தில் பரிசுத்த தெய்வத்தை நாம் அசட்டை பண்ணுவதாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆலயத்தில்
பயபக்தியோடு நடக்க வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நீங்களும் நானும் இங்கே ஒருவரோடு பேசிக்கொண்டு இருக்கும்படியாக நாம் இங்கே வரவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற போற்றுதலுக்குரியவரை பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக நம்ம இந்த இடத்துல ஒருபோதும் அசுத்தமான கிரியைகள், பாவ கிரியைகள், இதோ மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் இச்சைகள், சாத்தானின் காரியங்கள் ஒருபோதும் வெளிப்படாதபடிக்கு நாம் கெடுவதோடு மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்வோம் என்று சொன்னால் பரிசுத்த தெய்வம், அவருடைய கோபம், அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாவிட்டால் வரக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆக அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். பாடல் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு காங்கிரிகேஷன் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது முழு உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். பக்கத்தில் பேசிக்கொண்டு இதோ மற்ற காரியங்களை செய்து கொண்டு இருந்தால் தேவனுக்கு விரோதமாக நாம் எழுப்பி நிற்பவர்களாக இருப்போம். அப்படிப்பட்டவர்களுக்கு வந்த சாபங்களை வேதத்திலே பெரிய பட்டியலே சொல்லலாம், நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால எச்சரிக்கையோடு கூட பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாம் தொழுது கொள்ள வேண்டும். இங்கே வந்து செல்போனை பார்ப்பதும், மெசேஜ்களை அனுப்புவதும், மற்ற காரியங்களை, தீய காரியங்களை செய்து கொண்டு முன்னே இருந்தாலும் சரி பின்னே இருந்தாலும் சரி, அப்படி போன்களை பார்த்து கொண்டிருந்தால் அதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சாபமாக மாறிவிடும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தொழுது கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துவதில் அசட்டப்படாதீங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மியூசிக் தாளந்துகள், பாடல் தாளந்துகள், மற்ற ஒவ்வொரு ஐக்கியத்தில் கொடுக்கிற பொறுப்புகளை அசட்டப்படாதீங்க. பரிசுத்த தெய்வம் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். அவர் தந்த பொறுப்பை அவர் வரும் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் உண்மையாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி நாம் இருப்பது அது தேவனுக்கு உகந்தது அல்ல, தேவனுக்கு பிரியமானது அல்ல. பிரியமான தேவ ஜனங்களே, அவருக்கு நற்கிரியையாக இதோ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பரிசுத்தம் அவருக்கு பிரியமான ஒரு நற்கிரியையாக இருக்கிறது. அந்த நற்கிரியை நாம் ஆண்டவருக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த பரிசுத்தத்தை எப்படி காப்பது? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்கள். திருவசனத்தினாலும் நீர் மூழ்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். ரெண்டு விதத்துல ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாம் காக்க முடியும். ஒன்று, ஆண்டவர் தந்திருக்கிற பரிசுத்த இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்து வழியாய் என்னுடைய வசனத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, திருமுழுக்கின் வழியாக, ஞானஸ்நானத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை அவர் சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஆகிய அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அவருடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுடைய வசனத்தின் வழியாய் இன்றைக்கு ஆண்டவரை எப்படி சுத்திகரிக்கிறார், இன்றைக்கு ஆண்டவர் எப்படி என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை, அந்த வார்த்தைகளை தியானிக்க நான் கவனிக்கிற உதவி செய்யும் என்று ஆண்டவரை கேட்போம். இரண்டாவது, திருமுழுக்கு பெற்ற தேவ பிள்ளைகள் திரு சமூகத்தில் இதோ ஆண்டவருடைய அவயவங்களாக, சபையின் அங்கங்களாக இருக்கிற நாம் நம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் காத்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். ஆகையினால இந்த நற்கிரியை, இந்த பரிசுத்தம் என்கிற அந்த நற்கிரியை திருவசனத்து வழியாய், ஞானஸ்நானத்து வழியாய் நமக்கு சுத்திகரித்து தந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் இதோ ஒழுக்கத்தோடு நேர்மையோடு நடக்க வேண்டும். எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய கிரியை பார்த்து, என் மகன் என் மகள் என்று சொல்லி நம்மை இதோ அவர் நம்மை மேன்மை பாராட்டக்கூடிய விதத்தில் நம்முடைய பரிசுத்தம் அவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். மூன்றாவதாக நாம் வாசிக்க 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம். 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரத் தொடங்கினது நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். நாங்கள் ஆலயத்திற்கு காணிக்கையை கொண்டு வந்த நாள் முதல் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார். அல்லேலூயா. இங்கே எசேக்கியாவின் வார்த்தைப்படி ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தின எசேக்கியா இங்கே நாம் பார்க்கிறோம், காணிக்கையை கொண்டு வர சொன்னார். அங்க ஆசாரியன் ஆகிய அந்த அசரியா என்பவர் சொல்லுகிறார், இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாங்கள் கொண்டு வர தொடங்கின நாள் முதல் இப்பொழுது சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறோம். எங்களுக்கு திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. இந்த வருடத்தில் ஏதோ நம்முடைய மதுரவாயல் திருச்சபையில் இருக்கிற எல்லா திருச்சபை பிள்ளைகள் குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆம், கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற காணிக்கை கொடுத்தது நிமித்தமாக குடும்பங்களில் ஏதோ ஒரு திருப்தி, குடும்பங்களில் ஒரு பெரிய திரட்சி, குடும்பத்தில் அம்பாரம் மீந்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோம், அல்லேலூயா. காணிக்கை என்பது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, காணிக்கை என்பது ஆண்டவரை ஆராதிப்பது, காணிக்கை என்பது அவர் நமக்கு கொடுத்ததுல அவருக்கே கொடுத்து மகிழ்வது. ஆகையினால இந்த காணிக்கையை நாம் தசமபாகமாக செலுத்துகிற அநேகர் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சாப்பிட்டு திருப்தியாகி மீந்து உங்க அப்பாரம் மீந்து இருக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் கிருபை செய்வார். இன்னும் அநேகர் நாட்களில் நம்ம ஐக்கியங்களாக அந்த அட்டைகளில் தவறாமல் நீங்கள் அந்த காணிக்கையை அந்த சந்தாவை வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இது ஐக்கியத்தின் மேலே நீங்கள் வைத்திருக்க அன்பையும், அந்த ஐக்கிய பண்டிகை நடக்கும்போது அது சிறப்பாய் நடக்கவும் நீங்கள் கொடுக்கிற அந்த சந்தா, அந்த 100 ரூபாய், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த குறித்த நாளில் நாம் குறிப்பிட்ட ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம் மற்ற ஒவ்வொரு ஐக்கியமாக நாம் சந்தோஷப்பட்டு கழிவுறதோடு சபையாய் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற அந்த ஒரு தருணம் ஒரு அற்புதமான தருணம். ஆகையினால அப்படியாய் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் அநேகர் நீங்கள் அதை ஆரம்பத்திலிருந்து உற்சாகமாக கொடுக்கிறீர்கள். ஆகையினால் கர்த்தரிடத்தில் நம்முடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மிச்சம் எடுக்க வேண்டும், அப்படி அம்பாரம் மீந்திருக்க வேண்டும், நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற நிலையில கர்த்தர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே இப்படி ஜெபங்களாக இருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் இப்படி சொல்கிறது. மல்கியா 3:10, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கப்பட மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு வானத்தின் பல கனிகள் ஜன்னல்கள் இருக்கிறது. நாம் அவருக்கு என்று கொடுக்கிற இந்த காணிக்கைகள், சுவிசேஷ காணிக்கைகள், ஏதோ சீக்கிரமாக நாம் வேலூர் பகுதியில் இருக்கிற பூட்டுத்தாக்குங்கிற இடத்துல ஒரு கிளை சபையை நாம் தொடங்க கட்ட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஏதோ கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பூட்டுத்தாக்குங்கிற இடத்துல ஏதோ ஆலயத்தை கட்டி கொடுக்க நாம் இந்த வருடத்தில் இணைந்து செயல்படுவோம். வேதம் சொல்கிறது அல்லவா, ஏதோ இணைந்து கட்டுவோம் வாருங்கள். அநேக ஆண்டுகளாக நம்முடைய மதுரவாயல் திருச்சபையின் சார்பாக பல கிளை சபைகளை நாம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுதும் 2020-21 நாம் இதோ அந்த ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தோம். இப்பொழுது 25ல் இந்த ஆண்டுக்குள்ள ஒரு சபையை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புட்டுத்தாக்குங்கிற இடத்துல கர்த்தருக்கு மகிமையாய் இதோ ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாய் இருப்பேன். மனிதன் பிரியப்படுவது அல்ல, தேவாதி தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிற வார்த்தையின்படி நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட அழகான ஒரு ஏர் கண்டிஷனோடு ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். இதோ 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாமும் ஒரு சிறிய குடிசையில் தான் இருந்தோம். கர்த்தர் நம்மை படிப்படியாக ஆசீர்வதித்து இந்த நிலை கொண்டு வந்திருக்கிறார். ஆக நாம் பெற்ற சந்தோஷத்தை இதோ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு
இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த புட்டுத்தாக்கு பகுதியில் ஆலயங்கட்ட என்னை எங்களை குடும்பமாக சபையாக பயன்படுத்தும் ஆண்டவரே. இதை எங்கள் அம்பாரம் மீந்திருக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு திரட்சியான ஆகாரம் உண்டாகக்கூடிய விதத்தில் நாங்கள் எவ்வளவு காணிக்கைகளை உமக்கு கொடுத்தாலும் நீர் எங்களுக்கு தரக்கூடியவர். கிறிஸ்துவுக்காக கொடுத்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டவங்க யாரும் நஷ்டப்படுவதில்லை என்று சொல்லி நாம் அற்புதமாய் பாடுகிறோம் அல்லவா? அந்த பாடல் படியே கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்கிற காரியத்தில் நம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவருடைய சமூகத்தை பலிபீடத்தை வந்து இந்த தசமபாகங்களை வைக்கிறோமே, ஒரு மனுஷனுக்காக அல்ல, என் தேவனை ஆசீர்வதித்தார், அவருக்காக என் கரங்களை நான் திறந்து கொடுக்கிறேன். என் தேவனை ஆசீர்வதித்தார், அவர் கொடுப்பதில், அவர் தந்ததில் நான் அவருக்குரியதை கொடுக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாக நாம் கொடுக்கிறோம். ஆகையினால கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகிய அன்பின் ஆண்டவரே, அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மை இதோ இந்த காணிக்கைங்கிற நற்கிரியை நிமித்தமாக நாம் அவரை பிரசாப்படுத்தும் போது, சபையாய் இந்த காணிக்கை நிமித்தமாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கொடுக்கிற காணிக்கைகளை நாம் எவ்வளோ தூரம் இதோ பயபக்தியோடு கொடுக்கிறோம், பயபக்தியோடு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கிற அநேகர் புது புது நோட்டாக போடுகிறீர்கள். போன வாரத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு 10 ரூபா கிழிஞ்சு கிடந்த நோட்டு, அது அவங்க தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாமல் போட்டாங்களா தெரியாது. ஆனால் நம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நாம் சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், நாம் கனமானதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இதோ அதைத்தான் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்ல, என் தேவனை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காணிக்கைங்கிற நற்கிரியின் வழியாக நான் அவருடைய நாமத்தை பிரசாப்படுத்தும் பொழுது, அவருடைய ஊழியத்தை பிரசாப்படுத்தும் போது, மிஷனரி ஊழியங்கள், சபை ஊழியங்கள், இதோ கிளை சபை ஊழியங்கள் வளர்ந்து பெறுக தேவன் இந்த நற்கிரியை நிமித்தம் என்னை அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த தயவுள்ள இந்த காரியம் நம்முடைய விருப்பம் செய்யல, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நடக்கிறது. ஆகையினால ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். 4ஆவதாக வேகமாக பார்ப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒருவன் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுகிறான், வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது அவரிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன வாசிங்க, அந்தபடி இயேசு அவனை பார்த்து சொன்ன காரியங்கள், நீ போய் என்ன பண்ணு, நீ உன் வீட்டுக்கு போய் 19ஆம் வசனத்துல கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி. பாருங்க, ஒரு சோகம் கிடைச்சிருக்கு, அது ஏசப்பா எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி அங்கே அவன் சொல்லாம கர்த்தர் எனக்கு இறங்கி செய்தார். கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி. 20ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்திகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். இயேசு தனக்கு இறங்கி கொடுத்த சுகத்தை, தெக்கப்போலி என்றால் 10 நகரங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு தெக்கப்போலி. அல்லேலூயா. இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன், 6000 பிசாசு பிடித்தவன். இந்த 6000 பிசாசு பிடித்த இந்த லேகியோனை ஆண்டவர், நீ இந்த மனுஷனை விட்டு போ என்று சொல்ல மாத்திரத்தில் அவங்க பன்றிகளுக்குள்ளா போய் கடலுக்குள்ளே விழுந்தது. இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை உன் வீட்டாளத்தில் போய் சொல்லு. அவன் அந்த 10 நகரங்களை உள்ளடக்கிய அந்த தெக்கப்போலி என்னும் நாட்டிலே போய் கர்த்தர் எனக்கு செய்ததை பிரசித்தம் பண்ணினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசு நமக்கு இறங்கி செய்கிறதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பது ஒரு நற்கிரியை. அல்லேலூயா. முதல் 3 பகுதியில் கர்த்தருக்கு கொடுப்பது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமாக இருப்பதெல்லாம் ஒரு நற்கிரியை என்று பார்த்தோம். 4ஆவது, அவர் நமக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சாட்சியாய் அறிவிப்பது, சுவிசேஷமாய் அறிவிப்பது, அது ஒரு நற்கிரியை
ஆகையினால நாம் ஒருவேளை ஏசப்பா பற்றி சொன்னால் சிலவங்க டக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் நமக்கு இறங்கி என்ன செய்தார், என் குடும்பத்தில் என்ன செய்தார், என்ன அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி அதை சொல்ல தொடங்கும் போது அங்கே எல்லாரும் ஆச்சரியப்பட்டது போல நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அப்பொழுது இதற்கு இயேசுதான் காரணம் என்பதை நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒரு சாதாரண செய்தியை கொண்டு தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. நம்முடைய ஒரு சிறு சாதாரண சாட்சி நிமித்தம் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஐந்தாவதாக யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் சீடர்களுடைய கால்களை கழுவுகிற சம்பவத்தை வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, வாசியுங்கள். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டது சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். ஆண்டவர் இங்கே சீடர்களுடைய கால்களை கழுவ தொடங்கினார். 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார், ஆண்டவரும் போதருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று சொல்கிறார். நான் ஆண்டவரும் போதருமாய் நானே உங்கள் கால்களை கழுவியிருக்கிறேன், நீங்கள் ஒருவர் கால்களை கழுவ வேண்டும். சரீரத்தில் அழுக்கான பகுதி என்னென்றால் அது கால்கள் தான். அதை வெளியே போயிட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கால்களை கழுவிட்டு மூஞ்சி கழுவிட்டு என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே போவோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் அப்படி செய்யலாம், போய் ஃபஸ்ட் என்ன பண்ணு, காலை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பெரிய மத குரு அல்லது ஒரு பெரிய தலைவர் அவங்க கால்களில் நம்ம விழுகிறோம். இதுக்கு அவங்க நம்ம கனம் பண்ணுறதுக்கு அடையாளமாக விழுகிறோம். ஆனால் இங்கே அப்படி ஆண்டவர் சீடர்களுடைய கால்களையே, போதகரும் ஆண்டவருமாகி அவரே சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். கால்கள் குற்றம் செய்வதற்கும் தவறு செய்வதற்கும் அடையாளமாக காட்டப்படுகிறது. சில நேரத்தில் சொல்லுவோம்னா, நீ என் வாசப்படியை நீ என்ன பண்ணக்கூடாது, மிதிக்கக்கூடாது. ஏன் சொல்கிறோம், நீ எனக்கு விரோதமாக என்ன பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட, உன் கால்கள் என்ன பண்ணக்கூடாது, என் வாசலடைய மிதிக்கக்கூடாது. நான் செத்தாலும் நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது சொல்ற. அந்த கால்கள், தவறுகிற கால்கள், குற்றம் செய்யக்கூடிய கால்கள், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை இந்த புதிய ஆண்டில் நாம் கழுவுவதற்கு அடையாளமாய் மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. கழுவுவதற்கு அடையாளமாய் மன்னிக்க வேண்டும். சில நேரத்தை சொல்லுவோம், நான் அவனை மன்னிச்சிருவேன், ஆனால் அவன் செய்ததை நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம், நான் என்ன பண்ணிடுவேன், இந்த தமிழை மன்னிச்சிருவேன், ஆனால் தமிழ் செய்ததை என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். மறக்கிற மாதிரியா காரியத்தை செய்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம், யோசுவா அப்படியா செய்தான், நான் மறக்கிற மாதிரியா செய்தான், நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம தவறுகளை அந்த மன்னிப்பதற்கு அடையாளமாய், இந்த கழுவுவதற்கு அடையாளமாய் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ணாரு, கழுவி அவருடைய கால்களை துடைத்தார். ஆக துடைப்பதற்கு அடையாளமாய் அந்த தவறுகளை மறந்து விட வேண்டும். அல்லேலூயா. மன்னித்து மறப்பது இன்னைக்கு ஒவ்வொருடைய தவறு செய்த ஒவ்வொருடைய கால்களை கழுவி துடைப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நற்கிரியை நான் செய்ய எனக்கு உதவி செய்யும். அப்படி உடைய நாமத்தை நான் பிரசாப்படுத்தும் போது, என் நாமத்தை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீரே, எனக்குள்ள மன்னிக்கிற நற்கிரியையும் மறந்து போகிற அந்த நற்கிரியையும் எனக்குள்ள தாங்க. உம்மை போல நான் ஆண்டவரே மற்றவர்களுடைய பாதங்களை கழுவி துடைக்கிற ஆண்டவரே அந்த குணாதிசயத்திற்கு அடையாளமாய் மன்னிப்போம் மறப்போம் என்கிற அந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். 2010ஆம் ஆண்டு பெஷாவர் நகர் பாகிஸ்தானில் நடந்த ஒரு காரியம். அங்கே ஒரு 3 சீக்கிய வாலிபர்களை பிடித்து சென்றார்கள். அதில் ஒருவரை அந்த பெஷாவரில் இருந்த அந்த பாகிஸ்தானில் ஒருவர் என்ன பண்ணிவிட்டார், ஒருவரை சுட்டு கொன்று விட்டார். அதில் தாலிபானாக இருந்த ஒரு நபர்
அந்த 3 சீக்கிய வாலிபர்கள் ஒருவரை சுட்டு கொன்று விட்டார், 2 பேரை சிறையில் அடைத்து விட்டார்கள். இந்த சம்பவம் அந்த பெசாவர் நகரத்து கவர்னருக்கு போகிறது. ஐயோ, பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட இந்த 3 வாலிபர்கள் ஒருவரை இப்படி கொன்று விட்டார்களே, ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழ்நிலைகளில் நான் என்ன செய்வது என்று சொல்லி யோசித்த அந்த பெசாவர் நகரத்து கவர்னர் அவர் நேரடியாக பஞ்சாபுக்கு வந்தார். பஞ்சாபில் வந்து அந்த பொற்கோயிலுக்கு வெளியே அந்த சீக்கியருடைய செருப்புகள், நூற்றுக்கணக்கான செருப்புகள் கிடந்தது. அந்த செருப்புகளை எடுத்து அவர் துடைத்து போட்டாராம். எங்களுடைய மக்கள் அங்கே பெசாவரில் அந்த வாலிபனை சுட்டு கொண்டதற்கு இதோ பிரதிபலனாக இதோ நாங்கள் உண்மையாகவே மனம் வருந்துகிறேன், ஏற்காக இதோ அடையாளமாய் இந்த பொற்கோயிலுக்கு முன்பாக இருக்கிற இந்த செருப்புகளை துடைக்கிறேன் என்று சொன்ன அந்த சம்பவம் ஒரு பெரிய அந்த நேரத்தில் ஒரு பிழைப்பை, ஒரு நல்ல அன்பை அது கொண்டு வரக்கூடிய ஒன்றாக அந்த பெசாவர் நகரத்துக்கு அவருடைய செயல்பாடு இருந்தது. கிறிஸ்துக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, இது கடந்த நாட்கள் நடந்த ஒரு உண்மை சம்பவமாக இருக்கிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட மன்னிப்பை நம்முடைய ஒரு வெளிநாட்டு ஒரு கவர்னர் நம்முடைய தேசத்தில் இந்த பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து அவர் அப்படி செய்வார்னு சொன்னால், சொந்த சகோதர சகோதரிகள், சொந்த சபையார், சொந்த குடும்பத்தினர், இவர்கள் மத்தியில் நம் மன்னிப்பை எப்படி விதைக்கிறோம்? ஒரு அடி எடுத்துட்டான், அவனை விடமாட்டேன், கோர்ட்டில் கொண்டு போய் அவனை பின்னி கிழிச்சு எடுத்து அவனை நாஸ்தி பண்ணிடுவேன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு அடி இடத்துக்காக நம்ம காலம் பூரா நம்முடைய நிம்மதியை இழந்து, நம்முடைய சமாதானத்தை இழந்து, அங்கே ஆண்டோடைய அந்த மன்னிப்பின் குணாதிசயம், அந்த தேவனுடைய அந்த நற்கிரியையும் நமக்குள்ளே வெளிப்படுத்தாமல் போய் நாம் அநேக நேரத்தில் ஆண்டு விட்டு தூரம் போய்விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ஆண்டவரே எனக்குள்ளே மன்னிக்கிற, மறக்கிற ஆண்டவரே இந்த சுவாபத்தை எனக்குள்ளே தாங்க. நாங்கள் அதையே நினைத்து கொண்டிருந்தால் உமக்கென்று பிரியமான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. எங்களுக்கு உதவி செய்ய என்று சொல்லி கேட்போம். கடைசியாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். எருசலேமிலே போய் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 120 பேராக மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்களுக்குள்ளே வந்து இறங்கினார். அல்லேலூயா. வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கி பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே கிரியை செய்தார். அதனாலே அவர்கள் தைரியமாய் ஆண்டவரை குறித்து என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பயந்து போய் மறுதலித்த பேதுருவே, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரின் உயிரோடு விட எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்வதையும், இன்னும் 3, 4, 5ஆம் அதிகாரங்களில் அந்த பிறவி சப்பானி இயேசுவின் நாமத்தில் சுகமான காரியங்களையும் தைரியமாய் அவர் பேசுவதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் தைரியத்தை அவர் தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தைரியமாய் ஆண்டவருக்கு பேசக்கூடிய அந்த நற்கிரியை இந்த புதிய ஆண்டில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தைரியமா பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுகிறார்கள், பெரியவர்களை எதிர்த்து பேசுகிறார்கள், மதிக்காமல் பேசுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், இதோ ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினாலே முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகள், நாம் ஒருபோதும் நம்முடைய பெற்றோரை, பெரியவர்களை, சபையின் பெரியவர்களை, தாய்மார்களை நாம் ஒருவருக்கொரு கனம் பண்ண முந்திக் கொள்ள வேண்டும். தைரியமாக எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் பேசிவிடக்கூடாது. நாம் பதறி பேசிவிட்டு பேசப்பட்ட வார்த்தைகள் இதோ நாம் திரும்ப அதை பெற முடியாது. ஆகையினாலே அந்த வார்த்தைகளை நாம் கவனமாய் நாம் பேசுவர்களாக காணப்பட வேண்டும். தைரியமாய் நாம் பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியில் நிறைந்து பேசுபவர்கள் இருக்க வேண்டும். இங்கே
இந்த 120 மத்தியில அப்படிப்பட்ட ஒரு தைரியம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகி அங்கே அவர்கள் பேசுகிறபடினால் நடந்த காரியம் என்ன? 2ஆம் அதிகாரம் 46, 47 அந்த அதிகாரத்தின் கடைசி 2 வசனம் இப்படி சொல்கிறது. இதற்கு மத்தியில திரளான ஜனங்கள் 3000 பேர் பேதுருடைய ஒரே பிரசங்கத்துல ரட்சிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில, ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட சூழல்ல அங்க வசனம் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தை அனுதினம் தரித்தது. யார்கள்? பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்த பிறகு, சீடர்கள் வழியாய் தம்முடைய பிள்ளைகள் வழியாய் செயல்பட ஆரம்பித்த பிறகு ஒரு மனம் அவர்களுக்குள்ளே உண்டானது. தேவாலயத்திலே அனுதினம் கூடி வந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம், உள்ளே ஒன்று வெளியே ஒன்று வைத்துக் கொண்டு அல்ல, கபடமில்லாத சுத்த ஒரு இதயத்தோடு அவங்க போஜனம் பண்ணி. முன்புலாம் வீட்டுகள் என்ன நடக்கும்? வீட்டு ஜபக்கூட்டங்கள் நடக்கும். வீட்டு ஜபக்கூட்டங்களில் மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொண்டு சந்தோஷமாய் பேசி உலாவி போன நாட்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனால் இன்றைக்கு வீட்டு ஜபக்கூட்டம் என்று சொன்னாலே என்ன பண்ணுறோம்? யோசிக்கிறோம், எவ்வளோ பேர் வருவாங்களோ தெரியல. அதனால தான் இப்போ நம்ம செல்கிற ஊழியம்னு சொல்லி அது ஒவ்வொரு வீடுகளில் நடந்து வீடுகளில் என்ன பண்ணணும்? நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் இதோ நாம் வீடுகள் தோறும் கூடி ஜெபிக்க வேண்டும், கபடமில்லா இதயத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இந்த செல்கிற ஊழியங்களை எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய நற்கிரியை அவர் வழியாய் இதோ தைரியத்தை கொடுத்த ஆண்டவர், ஒரு மனத்தை ஏதோ நல்ல குடும்பங்கள் மத்தியில் ஒரு கபடமில்லா இதயத்தை தந்தவர். 47ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பாருங்க, அவங்க தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் தயவு பெற்றவர்களாக இருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலேயே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நற்கிரியை நமக்குள்ளே இருக்கும் பொழுது புதிதாக வர்ற பிள்ளைகளையும் நம்ம என்ன பண்ணுவோம்? விசாரிப்போம், கனிவோடு விசாரிப்பீங்க. வாங்க, எங்கேருந்து வாரீங்க? நீங்கள் எங்கள் சபைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து வாங்கன்னு சொல்லி நாம் அவர்களை சக விசுவாசிகள், அவர்களை புதிதாக பார்க்கிறவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். நாம் அதற்கு மாறாக அவர்களை முறைத்து பார்த்தால், அவர்களை மேலும் கீழும் பார்த்தா, ஐயோ இவங்க என்னடா இப்படி பார்க்காங்க அப்படின்னு சொல்லி அதோடு ஓடியே போயிடுவாங்க. அதனால நம்முடைய விசாரிப்பு, நம்ம ஒவ்வொருடைய விசாரிப்பு அது அவர்களை ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலேயே சேர்க்கும். ஆக இப்படிப்பட்ட நற்கரி ஆண்டவரே ஒருவரை நாங்கள் விசாரிக்க, புதிதாக அவர்களை கனிவோடு விசாரிக்க, பட்சமாய் விசாரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை லேவியராக, ஆசிரியராக, உடைய சொந்த ஜனமாக, உம்முடைய பிள்ளையாக நீர் முன்குறித்து இருக்கிறீர். ஆகையினால இந்த பணி எங்கள் எல்லாருக்குரியது. நாங்கள் இதை ஜெபத்தோடு செய்ய கிருபை தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். தலைவடப்போமா, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதோ நம்மிலே நற்கிரியை தொடங்கினவர், அவர் இயேசுவின் வருகை பரியந்தம் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என் நாமத்தை பிரசாப்படுத்த எந்த சாரத்திலும் நாம் செய்கிற நற்கிரியை 3 நற்கிரியைகள் தேவனுக்கு என்று பார்த்தோம். துதிப்பது, பரிசுத்தம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து ஆராதிப்பது, இது அவருக்கு நாம் ஆலயத்துக்கு வரும்போது செய்கிற நற்கிரியை. 3வது பின்னால் வருகிற நற்கிரியைகள் சுவிசேஷ அறிவிப்பது, கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை சாட்சியாக அறிவிப்பது, அது ஒரு நற்கிரியை. மன்னிப்பது, இதோ மன்னித்து அவர்கள் செய்த காரியத்தை மறப்பது, அது ஒரு நற்கிரியை. 3வது நம்ம எல்லாரும் ஐக்கியப்பட்டு ஒரே சபையாய் ஒன்றாயிருந்து கபடமில்லா இருதயத்தோடு ஒரு மனதோடு கர்த்தரை ஆராய்ப்பது மட்டுமல்லாமல் அவரை துதித்து போற்றுவது, அது ஒரு நற்கிரியை. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட இந்த 2025 ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நற்கிரியைகளை உமக்கு நேராகவும் மக்களுக்கு நேராகவும் இந்த கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்த, ஆண்டவருடைய நாமத்தை பிரசாப்படுத்தி இந்த கிரியைகளை வெளிப்படுத்தும் போது நீர் எங்களிடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நீர் அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பெரியவர் முதல் சிறியோர் வரைக்கும் அனைவரையும் அப்படியே நடத்தும். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். இயேசுவே, எங்கள் உள்ளங்களை
அன்பென்னும் ஆவியினால் நிரப்பும். இருள் சூழும் காலம் இனி வருது, அருளுள்ள நாட்களை பயன்படுத்தும் என்கிற அந்த பாடல்ல இந்த கடைசி சரணத்தை பாடி ஆண்டுடைய கரத்திலே நம்ம ஒப்புக்கொடுப்போமா? இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. இரவுண்ட வாசல் அடைபடுவோம், நொறுங்குண்ட மரணாய் முன் செல்வோராய் நாட்கள் கோடியதாய் மாறிடுமே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கோடியதாய் மாறிடுமே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். வரும் நாட்களில் தமிழில் கடன் அதிகம் விசுவாசிகளே. இனி வரும் நாட்களில் நமது கடன் அதிகம் விசுவாசிகளே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் மாற்றிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் மாற்றிடுமே. தீரவுண்ட வாசல் அடைபடுவோம், நொறுங்குண்ட மரணாய் முன் செல்வோராய் நாட்கள் கோடியதாய் மாறிடுமே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கோடியதாய் மாறிடுமே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த நற்கிரியைகள் வழியாக உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அருள்தார். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை உங்கள் முன்பாக வைக்கிறேன். முதலாவதாக 3 திருமண அறிக்கைகளை வாசிக்கிறேன். முதலாவதாக நாளைக்கு நடைபெற இருக்கிற திருமணத்தின் 3வது அறிக்கையை வாசிக்கிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயம் அரும்பாக்கம் ஏரியா மதுரவாயல் தூய திருத்துவ தேவாலயத்தை சார்ந்த திரு செல்வம் திருமதி இயேசுமணி இவர்களுடைய மகன் அப்புன்ராஜ் என்கிற ரூபனுக்கும், திருமலிசை சென்னை 124 புது உடன்படிக்கை சபையை சார்ந்த திரு பிரபாகரன் திருமதி கோமதி இவருடைய மகள் பிரகதி என்கிற ரேச்சலும் திருமணம் செய்ய போகிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இவர்களை பரிசுத்த மெய் விவாக நிலைமையில் சேர்க்கக்கூடாது, நியாயமான காரணமாக தடையாது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அது எழுத்து மூலம் சபை பொதுவிற்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயம் அரும்பாக்கம் ஏரியா மதுரவாயல் தூய திருத்துவ தேவாலயத்தை சார்ந்த காலம் சென்ற பரந்தாமன் திருமதி தீபாஞ்சா இவர்களின் இளைய மகன் பிரவீன்குமாரும், இசிஐ போரூர் ஆதி திருச்சபையை சார்ந்த திரு ஆர் ரவி திருமதி சரளா இவர்களின் மகள் பிரியதர்ஷினியும் திருமணம் செய்ய போகிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இவர்களை பரிசுத்த மெய் விவாக நிலைமையில் சேர்க்கக்கூடாது, நியாயமான காரணம் தடை உண்டென்று யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சபை போதற்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை.
இந்திய சுவிசேஷ திருச்சபை சென்னை பேராயம் அரும்பாக்கம் ஏரியா மதுரவாயல் தூய திருத்துவ தேவாலயத்தை சார்ந்த திரு சிவா என்கிற சகரியா, திருமதி மேரி இவர்களுடைய மகன் சதீஷ்குமார் என்கிற சாமுவேலும், நசரத்பேட்டை சபையை சார்ந்த மகேந்திரன் மற்றும் அபிராமி இவர்களின் மகள் திவ்யா என்கிற துருசிலாவும் திருமணம் செய்ய போகிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இவர்களை பரிசுத்த மெய் விவாக நிலைமையில் சேர்க்கக்கூடாது. நியாயமான காரணம் தடை உண்டென்று யாராக அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் கடிதம் மூலம் சபை இப்போதற்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட குடும்பத்தினர்